கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுப்பார். நீங்க தேடுகிற ஒரு அன்பு, நீங்க தேடுகிற ஒரு மெய்யான ஒளி, அவர் உங்க உள்ளத்தை நிரப்ப நிரப்ப உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வரும். அது ஒருவர் எடுத்து போட முடியாது. உலகத்தால் தரக்கூடாத ஒரு சமாதானம் அதை அவர் தந்திருக்கிறார். அதனால இன்னைக்கு என்னோட சாட்சி என்னன்னா, என் சிறு வயது முதல் கொண்டு நான் ரொம்ப வியாதி படுக்கைகள் எனக்கு ரொம்ப புதுசெல்லாம் கிடையாது. என்னோட படுக்கைகள் நிறைய படுக்கைகளை நான் பார்த்துருக்கேன். அதனால மரணத்துக்கு ஏதுவாய் போன நாட்களும் நிறைய. நம்ம 4 வயதா இருக்கும் பொழுது எனக்குள்ள நல்ல ஜுரம் வரும். ஜுரம் வரும் பொழுது எங்க அம்மா உடனே ஒரு ஃபிக்ஸ் மாத்திரை எனக்கு கொடுக்கப்படணும். ஏன்னா ஜுரம் ஹையாக அடிக்கடி எனக்கு ஜுரம் தாக்கும். ஏன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தது. டான்சல்ஸ் அடிக்கடி எனக்கு இருக்கு. டான்சல்ஸ் உண்டு. யூரினரி இன்ஃபெக்ஷன் நிறைய தடவை அம்மை வரும். அதை நான் அந்த சின்னம்மன்னு சொல்லக்கூடிய அந்த மீசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பொறியா வரும் அந்த அம்மை. அப்புறம் அந்த வீங்கிறது, கன்னத்துல வீங்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள், மம்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் எனக்கு வரும். எப்ப வருதுன்னு சொல்ல முடியாது. எங்க அம்மாவுக்கு என்னால ஒரே பிள்ளை நான் என் வீட்டுக்கு. ஏன்னா நான் படுற கஷ்டத்தை பார்த்து எங்க வீட்டுல அதுக்கப்புறம் பிள்ளையே வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு பாருங்க. என்னால என் பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா ராத்திரியான பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். எங்க அப்பா 5 மணிக்கு வேலையில இருந்து வருவார். 8 மணில இருந்து நான் ஆள ஆரம்பிச்சிருவேன். தினந்தோறும் இந்த பிள்ளைய வேணான்ட்டார் எங்க அப்பா, குப்பையில தூக்கி போட்டுன்ட்டார். அந்த அளவுக்கு ஒரு வேதனையான ஒரு பிள்ளையாக நான் வளர்ந்தேன். எல்லாரும் சொல்றாங்க அந்த ரோட்ல, என்னம்மா நீங்க இவ்வளோ பார்த்து வளர்க்குறீங்க, ஸ்வீட்டி, என் பேர் ஸ்வீட்டின்னு கூப்பிடுறது உண்டு வீட்டை செல்லமா, பார்த்து வளர்க்குறீங்க. ஆனா அவங்களுக்கு இப்படி வியாதியா வருது. நானா எங்க பிள்ளைங்களுக்கு பச்சை தண்ணி கொடுக்குறோம், ரோட்ல விளையாடுதுங்க, உங்க பிள்ளைய டஸ்ட் அலர்ஜின்றீங்க. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் என் வாழ்க்கையில. ஆனா மரணங்கள் நிறைய தடவை சம்பவித்திருக்கு எனக்கு. ஃபிக்ஸ் எப்படின்னா ஜுரம் ஜாஸ்தியான வரும், மற்ற நேரத்துல வராது. அதனால டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஜுரம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க அரெஸ்ட் பண்ணிடணும். அந்த ஃபிக்ஸ் மாத்திரை கொடுத்தோன்னா ஹாஃப் டேப்லெட் ஒரு 5 வயது வரைக்கும் நான் உட்கொண்டேன். அப்பெல்லாம் ரொம்ப சிவியரா ஜுரம் இருக்கும்பொழுது அந்த தொட்டி தண்ணி, பச்சை தண்ணியில அப்படியே கொண்டு போய் என்னை முக்கி எடுப்பாங்க. அதுதான் அதுக்கு ட்ரீட்மெண்ட். ரொம்ப ஜுரம் ஏறிச்சுன்னா நம்ம பச்சை தண்ணி நெத்தியில எல்லாம் போடுவோம், அதெல்லாம் பத்தாது எனக்கு. உள்ள அப்படியே முக்கி எடுப்பாங்க. எங்க அம்மா முழங்கால்ல, எங்க மாமாவும் எங்க அம்மாவும் நின்று அப்படியே ஜெபம் பண்ணுவாங்க. எங்க மாமா அப்பதான் வருவாரு, ஒரு 11 மணிக்கு ஜீப்ல இறங்குவாரு. பிள்ளை இப்படி இருக்கான்னு அப்படியே முட்டி போடுவாரு. எங்க அம்மா அப்படியே முட்டி போடுவாங்க, அப்படி அழுவாங்க. அழுது என் ஜீவனை இந்நாள் வரைக்கும் காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க.